சொல்லுங்க. வணக்கம் சார், நான் ராஜம்மா. 393 394 என்னோடய வீடு. 2010 வந்து என்னோடய வீடு டேமேஜ் ஆச்சு. இது வரைக்கும் நான் வெளியில் இருக்கிறேன். இந்த வருஷத்து வரைக்கும் நான் வரி கட்டிட்டு வரேன். எனக்கு இப்போ வந்து 17 மாடி எனக்கு தேவையில்லை. ஏன் இடத்துல எனக்கு வீடு வேணும். ஏன் இடத்துல வீடு வேணும் இல்லை முடியலைன்னா ஆளுக்கு ஒரு சென்ட் இடத்த போட்டு சொல்லணும். என்னோடய கோரிக்கை அதுதான். ஏன்னா இந்த 2010 வெளியே வாடகை இன்ன வரைக்கும் நடவடிக்கை என்னை கூப்பிட்டெல்லாம் அவங்க கேட்டது கிடையாது. ஏன்னா அவங்களா இடிச்சுக்கிறாங்க. இடிக்கிறதுக்கு முன்னத்த நாள் நான் வந்து சொல்கிறேன், இடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ என்ன சரிங்க அப்படின்ட்டு மறுநாளே இடிச்சு தள்ளுறாங்க. ஏன் இடிக்கிறாங்க? ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், இல்லை எங்கள் ஒப்புதல் வாங்கணும். நீங்கள் மட்டும் ஒரு ஒப்புதல் வாங்குறீங்கல்ல, எங்களுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்கணும்ல, ஒரு எதிர்முச்சு கொடுக்கணும்ல. சொல்லுங்கள் பார்க்கலாம், கொடுக்கணுமா வேண்டாமா? எதுவுமே இல்லாமல் இந்த தாண்டி இடிச்சிட்டு போனால் நான் எந்த இடத்துல போய் அந்த வீடு பார்க்கணும்? இந்த இடம் தான் என் வீடுன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்கள், இது நியாயமாக தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து என்னோட இடத்த தான் நான் கேட்குறேன். நான் கஷ்டப்பட்டு வீடு வாங்கணும் குழந்தை குட்டியோட. நீ பாட்டு நீ பண்ணிக்கு நீ பொழைக்கணுன்றது வேண்டி மாடி கட்டுறேன் அது கட்டுறேன். எங்களுக்கு அது அவசியம் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. என் இடத்துல எனக்கு வீடு வேணும். எனக்கு இது தவிர வேறு எந்த கோரிக்கையும் எனக்கு கிடையாது. முதல்ல